இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, தந்திரா என்னும் மகா பொக்கிஷத்தை, தாம்பத்திய ரகசியத்தை தேவர்களும் அரசர்களும் ராஜாதி ராஜாக்களும் அந்த காலத்து மன்னர்களும் பேரரசர்களும் கற்றுக்கொண்ட அந்த அற்புதமான ரகசியத்தை பாமர மக்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் இன்டெலிஜென்ஸ் பீப்புள்ஸும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீகத்தில் ஞானத்தை அடைவதற்கு, பரம்பொருள் அடைவதற்கு, என்லைட்மெண்ட் அடைவதற்கு தந்திரா என்பது ஒன்றே வழி என்பதை நான் பல வீடியோக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ். நீங்கள் 13 வயதிலிருந்து 29, 56 வயது வரையிலும் எந்த ஒரு செயல்பாட்டின் மூலியமாக உங்கள் உடம்பில் வித்தியாசமான ஒரு ஆர்கசத்தை உணர்கின்றீர்களோ அதை நீட்டுவதன் மூலமாகவே காலமில்லா தன்மையும் பெரும் தன்மையும் உணர முடியும். எத்தனை ஆண்டு காலம், எத்தனை யோக பயிற்சி, எத்தனை தேக பயிற்சி, எத்தனை மூச்சு பயிற்சி செய்தாலும் 12 ஆண்டு காலம், 24 ஆண்டு காலம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஒரே நிமிடத்தில் உங்களுக்கு தெரிந்த விதத்தின் மூலியமாக எக்ஸ்டசி அடைவது தான் தாந்திரிக் யோகம். இந்த தாந்திரிக் யோகத்தில் பல விஷயங்கள் புதைக்கப்பட்டுள்ளது. பல ஓடச்சுவடுகளிலும் பரிபாசைகளிலும் பல ரகசியங்களிலும் அழியப்பட்ட அந்த அற்புதமான ரகசியத்தை மீட்டெடுத்து ஓஷோ அவர்கள் உலகத்தில் பேசப்பட்டார். பேசுவதற்கே அவளுக்கு அவ்வளவு பெரிய அவர் பேசிவிட்டு மட்டும்தான் சென்றார். அதற்கான நடைமுறை விஷயங்கள்ல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தெரப்பிகளாக வெறும் தொடு சிகிச்சையின் மூலியமாகத்தான் கொண்டு இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் தந்திராங்கிறது நுனிப்புள் மேய்வதாக மட்டும்தான் இருக்கின்றது. நான் ஒருவன் மட்டும்தான் அதில் கடந்த 5 ஆண்டு காலமாக மிக டீப்பாக செய்து 27 வகையான ஆலிகானம், காமசூத்திராவுக்கு அப்புறம் 27 வகையான ஆலிகானங்களை உருவாக்கி இது ஒரு சரித்திரமாகவும் இது ஒரு சகாப்தமாகவும் நான் எழுதப்படும் புத்தகம் உலகத்தில் மிக பெரும் தெய்வ ரகசியமாகவும் தேவ ரகசியமாகவும் போற்றக்கூடிய காலங்கள் வரும் நண்பர்களே. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 24 மணி நேரம் .net என்னென்ன சாஃப்ட்வேரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாரோ அது அவருக்குத்தான் வரும். ஒரு ஓவியனுக்கு ஓவியத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது அவனுக்கு வரும். யார் எந்த சப்ஜெக்ட் யோசிச்சுட்டு இருக்காங்களோ அந்த சேனல் ஓப்பன் ஆகும் என்பது உண்மை. ஆகவே நாம் இந்த தெய்வீக தாந்திரிக் ரகசியத்தை கடந்த 25 ஆண்டுகளாக அனலைஸ் பண்றதுனால அந்த டோர் ஓப்பன் ஆகி அது நம்ம மூலியமா வந்திருக்க நண்பர்களே. எவனொருவன் எதில் அமிழ்ந்து செல்கின்றானோ அதன் மூலியமாக அந்த மீடியமாக அந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு அதை கொடுக்கும். நான் மீடியமாக இருந்து தந்திராவை இந்த மனிதன் பார்த்தீர்கள் என்றால் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய பலம், மனிதனுடைய உடல் அமைப்பு, உடலுடைய கட்டமைப்பு அவன் அனுபவித்த இன்பம் இப்பொழுது இல்லை. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் அவனுடைய மனிதனுடைய பாரம்பரியமும் சரி, அவனுடைய உடல் கட்டமைப்பு சரி, அவனுடைய இயற்கை உணவும் சரி, அவனுடைய பாரம்பரிய உணவும் எல்லாத்தையும் இருந்து காலகட்டங்கள், உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிவிட்டது. ஃபாஸ்ட் ஃபுட் காலகட்டத்தினால செக்ஸோட டூரிங்கும் செக்ஸோட காலகட்டமும் குறைந்து விட்டது. அந்த டொபமைன் ஓப்பன் ஆகக்கூடிய தன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான யூனிட்ல வருது. சும்மா அரை யூனிட், 1 யூனிட், லைட்டான ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்கட்டாம்பூச்சி மாதிரி வந்துட்டு போற அந்த இன்பத்தை ஒரு பிரகாசமான ஒளியாக, ஒரு மகர ஜோதியாக, ஒரு பெரும் ஆற்றல் மிக்க சூரிய ஜோதியாக ஒளிர செய்வது எப்படி என்பதுதான் தந்திரா நண்பர்களே. இதை விட ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது. அந்த டோபமைன் மனிதன் எல்லோருக்கும் ஒரே யூனிட்ல சுரப்பதில்லை நண்பர்களே. அதை சுரக்கக்கூடிய உடல் கட்டமைப்புள்ளே அந்த கால சித்தர்களுக்கும் திபேத்திய ஞானிகளும் தாந்திராவை நான் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுத்து அதன் மூலியமாக உயர்ந்த நிலையை பெற்றிருக்கும். தமிழ்நாட்டில் தந்திரா பற்றிய பேசியிருப்பவர்கள் எல்லாம் செக்ஸை பற்றி தான் பேசியிருக்கின்றார்கள். உயர்ந்த ஞான நிலையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம் நான் தான். ஆகிய நண்பர்களே, இந்த அற்புதமான அந்த உங்களுடைய அந்த டோபமைன் சுரப்பதோட யூனிட்டை பெருக்குவது எப்படி, அளவை பெருக்குவது எப்படி, அதன் மூலமாக ஆழமான தாம்பத்தியத்தில் செல்வது எப்படி, அதன் மூலமாக ஆழமான கடவுள் தன்மைக்குள் செல்வது எப்படி, சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு செல்வது எப்படி என்பதெல்லாம் மிக பிரமாதமாக 5 ஆண்டுகள வாட்ஸ்அப்ல உயர்நிலை வகுப்புல சொல்லிக் கொண்டு இருக்கிற நண்பர்களே. அதற்கு 1 to 1 மாஸ் ஜூம்ல அற்புதமாக சொல்லிக் கொண்டு இருக்கணும். தந்திரா பரவச மகாசமாதி அப்படிங்கிற 2 நாள் வகுப்புல சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அதெல்லாம் உயர்நிலையாக எலைட் தந்திரான்னு 1 to 1ல சொல்லிக் கொண்டிருக்கிற நண்பர்களே. விரைவில் வெளிநாடுகள் எல்லா நாடுகளிலும் இதை பற்றி பேச இருக்கின்றோம். வாருங்கள், வாழ்த்துக்கள், வாழிய நலம், வாழிய பலன்.